அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய 74வது அலை தாக்குதலும் இஸ்ரேலில் மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்தி இருப்பதாகவும், குறிப்பாக மத்திய இஸ்ரேல் பகுதி மிகப்பெரிய அளவில் இலக்கு வைக்கப்பட்டிருப்பதான செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன. இதுவரை இல்லாத அளவில் ஈரான் ஏவுகணைகள் இடைமறைப்புகள் இன்றி தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்குள் வீழ்ந்து வெடிப்பது, இஸ்ரேலிய வான்பரப்பு முழுவதையும் ஈரான் கையகப்படுத்தி விட்டார்களா என்று கூறும் அளவுக்கு ஈரானின் ஏவுகணை தாக்குதல்கள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கத்தாரின் இராணுவ ஹெலிகாப்டர் வீழ்ந்து நொறுங்கியதில் 6 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த விடயம் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. பாலஸ்தீனம், லெபனான், ஈரான் மீதான தாக்குதலை நிறுத்தி பிரிட்டனில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேல் அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கு எதிராக வெடித்திருக்கின்றது. இந்த நிலையில் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய மிக பிந்திய முக்கியமான தகவல்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறக்கூடிய செய்திகளையும் தகவல்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய மதிப்புமிக்க கருத்துக்களையும் இந்த போரியல் நிலவரம் தொடர்பான நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளில் வெளியாகக்கூடிய மிக முக்கியமான தகவல்களையும் கமெண்ட்ஸில் பதிவேற்றுங்கள் என கேட்டுக்கொண்டு இன்றைய காணொலிக்கு செல்லலாம். ஏற்கனவே நேற்றைய தினம் ஈரான் நடத்திய 72வது 73வது அலை ட்ரூ ப்ராமிஸ் 4னுடைய 72ஆம் 73ஆம் அலை தாக்குதல்கள் மிகப்பெரிய அச்சத்தையும் சேதத்தையும் இஸ்ரேலுக்குள் ஏற்படுத்தி இருக்கின்றது. இதுவரை இல்லாத அளவுக்கு இஸ்ரேலினுடைய அணு உலை அமைந்திருக்கக்கூடிய டிமோனா பகுதி இலக்கு வைக்கப்பட்டது. இது ஏன் இலக்கு வைக்கப்பட்டது என்பதையும் நாங்கள் இதற்கு முன்னே காணொலியில் பேசியிருந்தோம். ஈரானினுடைய நடான்ஸ் அணு உலை இலக்கு வைக்கப்பட்டதற்கு பதிலாக இது முன்வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இம்முறை நாங்கள் டிமோனா பகுதியைத்தான் இலக்கு வைத்திருக்கின்றோம். எங்கள் அணு உலைகளை தாக்கினால் டிமோனா அணு உலையையும் தாக்கி அளிப்போம் என்பதை ஈரான் தெளிவாக தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் 74வது அலை தாக்குதல் மத்திய இஸ்ரேலுக்குள் நடத்தப்பட்டதில் பல ஏவுகணைகள் டெல் அவீவ், கைஃபா மற்றும் பல்வேறுபட்ட நகர மத்தியில் வீழ்ந்து வெடித்து தீப்பற்றி எரியக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கின்றன. தற்போது இஸ்ரேலில் அயன்டோம் ஏர் டிஃபென்ஸ் வான் பாதுகாப்புகள், அமெரிக்க வான் தடுப்புகள் இருக்கின்றனவா என்று சந்தேகம் வரும் அளவுக்கு ஈரானிய ஏவுகணைகள் துல்லியமாக இலக்குகளை தாக்குகின்றன. 5 ஏவுகணைகள் ஏவினால் 4 ஏவுகணைகள் தாக்குகின்றன. அந்த அளவுக்கு ஈரானினுடைய தாக்குதல் பலமடைந்து விட்டதா அல்லது இஸ்ரேலினுடைய இடைமறிப்பு ஏவுகணைகள் தீர்ந்து விட்டதா என கூறும் அளவுக்கு மிகப்பெரிய அளவு சேதம். தொடர்ச்சியாக சைரன் ஒலிக்க விடப்படுகின்றது. மக்கள் பதுங்கு குழிகளுக்குள்ளும் பங்கர்களுக்குள்ளும் பதுங்கி இருக்கின்றார்கள். ஒரு இஸ்ரேலிய குடியேற்றவாசி பதிவிடுகின்றார், எங்களின் இரவுகள் அனைத்துமே பதுங்கு குழிக்குள்ளும் பாதாள அறைகளுக்குள்ளுமே தீர்ந்து விடுமா என்று அவர் ஒரு பதிவை இட்டிருக்கின்றார். அதாவது இஸ்ரேலியர்கள் ஈரானின் தாக்குதலை தினமும் எதிர்பார்த்து பங்கர்களுக்குள்ளேயே வாழ்க்கை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். இதில் இன்னும் ஒரு கொடூரமான விடயத்தை இஸ்ரேலியர்கள் செய்திருக்கின்றார்கள். எவ்வாறு அவர்கள் காசாவிலும் லெபனானிலும் தங்கள் மீது தாக்குதல் நடைபெறுகின்ற போது, தங்களுக்கு இழப்புகள் வருகின்ற போது அப்பாவி பலஸ்தீன் மக்களையும் லெபனான் மக்களையும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் படுகொலை செய்வார்களோ அதேத்த நடவடிக்கையை தற்போது இஸ்ரேலிய சிவிலியன் மக்கள் செய்திருக்கின்றார்கள். டிமோனா பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல், அரிப் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல், டெல் அவீவில் நடத்தப்பட்ட தாக்குதல், இஸ்ரேல் எவ்வளவு தான் உயிரிழப்புகளை மறைத்தாலும் மிகப்பெரிய உயிரிழப்புகள் பதிவாகி இருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்களே செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். இஸ்ரேல் அறிவிக்கின்றார்கள் 159 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். அதேபடி 159 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள், 48 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். ஆனால் ஒருவர் கூட உயிரிழக்கவில்லை என்றால் எப்படி என்பது மிகப்பெரிய அதிசயம். அதுக்கான பதிலை இஸ்ரேல் தான் கூற வேண்டும். ஏனெனில் 200 பேர் வரை காயமடைந்தால் கூட அவர்களில் ஒருவரும் இறப்பதில்லை. எதற்காக இந்த மறைப்புகள், இவ்வளவு தணிக்கைகள் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக இருந்தாலும் பல இடங்களில் இதற்கு முன்னே காணொலியில் வெளியிட்டிருந்தோம். எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலிலும் இறந்தவர்களை ஆம்புலன்ஸ் வண்டிகளில் ஏற்றிச் செல்ல முடியாமல் லாரிகளில் அவர்களுடைய உடலங்கள் என்று ஏற்றிச் செல்லப்படக்கூடிய காட்சிகளை இஸ்ரேலியர்களை வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் தங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள், தாக்குதலின் வீரியத்தால் அச்சமடைந்த
குடியேற்றவாசிகள் தங்களுடைய கோபத்தை அப்பாவி பலஸ்தீன மக்கள் மீது, கிராமங்கள் மீது தாக்குதலை நடத்தி காட்டியிருக்கின்றார்கள். பல்வேறுபட்ட பலஸ்தீன கிராமங்களில் நிராயுத பாணிகளாக இருந்த பலஸ்தீன் மக்களுக்கு மத்தியில் நுழைந்து அவர்களுடைய வீடுகள், கார்கள், குடியிருப்புகள் அனைத்தையும் தீ வைத்து கொளுத்தி எரித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, சில இடங்களில் அங்கிருக்கும் மக்களையும் உயிருடன் எரிப்பதற்கு முயற்சி செய்திருக்கின்றார்கள். மக்களை கடுமையாக தாக்கி இருக்கின்றார்கள் என்ற செய்தியை வவா செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கின்றார்கள். பாருங்கள், தங்கள் மீது தாக்குதல் நடத்தியது ஈரான் தாக்குதலால் தங்களுக்கு சேதம், உயிரிழப்புகள் ஏற்பட்டவுடன் அப்பாவி பலஸ்தீன் மக்களை கொடூரமாக தாக்கி அவர்களுடைய வீடுகள் மற்றும் அவர்களுடைய வாகனங்களை எரித்து அவர்களை தாக்கி இருக்கின்றார்கள். இதுதான் ஸ்டேலியர்கள், இதுதான் ஸ்டேல் என்பதை மீண்டும் மீண்டும் அவர்கள் உலகிற்கு காண்பிக்கின்றார்களா என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வியாகத்தான் இருக்கின்றது. அடுத்து இஸ்ரேலினுடைய டிமோனா அணு உலை மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அணுசக்தி துறையின் மிக முக்கியமான ஒரு துணைத் தலைவர் ஒருவர், ஒரு பெண் ஒருவர், அந்த அணுசக்தி துறையின் துணைத் தளபதியாக பணியாற்றிய ஒரு வான் பாதுகாப்பு பொறுப்பதிகாரி லெப்டினன்ட் கர்னல் லிரோன் அவர்கள் இன்று உயிரிழந்திருப்பதான செய்திகளை இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த பெண்மணி இந்த டிமோனா அணு உலை பாதுகாப்பு பிரிவின் மிக முக்கியமான ஒரு உறுப்பினர் என்ற செய்தியும், தளபதி என்பதும் வெளியாக இருக்கக்கூடியதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து IRGC தற்போது ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அரபு நாடுகளை மிகப்பெரிய அச்சத்துக்குள்ளாக்கி இருக்கின்றார்கள். அதேபோல இஸ்ரேலை தான் அமெரிக்கா ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்களை தாக்கப் போவதாக ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார். ட்ரம்பினுடைய அறிவிப்புகள் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டோம். ஒரு பழமொழி தமிழில் சொல்வார்கள், குரங்கின் கையில் பூமாலையை கொடுத்தால் அது என்ன செய்யும் என்று. அதே போல தான் அமெரிக்க மக்கள் ட்ரம்பினுடைய கைகளில் ஜனாதிபதி பதவியை கொடுத்திருக்கின்றார்கள். அமெரிக்க நாட்டின் தலைவராக அவரை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த பதவியினுடைய மகத்துவமோ அல்லது அந்த பதவியினுடைய பெருமதியோ அவருக்கு தெரியாது. குரங்கிற்கு அந்த பூமாலையினுடைய பெருமதி தெரிவதில்லை. அது அந்த பூமாலை பிய்த்து பிடுங்கி எவ்வளவு சேதங்களை செய்யுமோ அதே போல தான் அமெரிக்க அதிபருடைய செயற்பாடுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர் குறிப்பாக ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார். ஈரான் ஹார்மஸை திறக்கவிட்டால் மின் உற்பத்தி நிலையங்களை முழுமையாக தாக்கி இருளில் மூழ்கடிப்போம் என்று. இது தற்போது அமெரிக்கர்கள் மத்தியிலேயே மிகப்பெரிய எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறது. 2 செனட்டர்கள் கூறுகின்றார்கள், ஒரு நாட்டின் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்தை தகர்ப்பது ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி பேசும் பேச்சார். பிரிட்டனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கேட்கின்றார், இது போன்ற முறையற்ற பேச்சுக்கள் மேலும் சிக்கலை தான் ஏற்படுத்தும், தீர்வுகளை கொண்டு வராதென்று. ஆனால் இவர் இந்த மிரட்டல் விடுத்ததும் ஈரான் உடனடியாக பதிலளித்து விட்டார்கள். ஹார்முஸ் ஜலச்சந்தியை ஒருபோதும் திறப்ப முடியாது. ஹார்முஸ் ஜலச்சந்தி திறந்துதான் இருக்கின்றது. ஈரானினுடைய எதிரிகளுக்கு, அதாவது அமெரிக்கர்களுக்கும் இஸ்ரேலியர்களுக்கும் அவர்களுடைய கூட்டாளிகளுக்கும் மட்டும்தான் மூடப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அதை சரியாகத்தான் கூறியிருக்கின்றார்கள். இந்திய கப்பல்கள் சென்றிருக்கின்றன, பாகிஸ்தான் கப்பல்கள் சென்றிருக்கின்றன, சீன கப்பல்கள் சென்றிருக்கின்றன, பங்களாதேஷினுடைய கப்பல்கள் சென்றிருக்கின்றன. ஏன் ஜப்பானினுடைய கப்பல்களை கூட அவர்கள் மிகவும் கரசனை கொண்டு ஈரானுடன் பேசி, நாங்கள் எங்கள் கப்பல்களை விட்டுவிடுங்கள், இந்த இராணுவ நடவடிக்கையில் அமெரிக்காவுடன் இணைந்து கொள்ளப் போவதில்லை என ஈரானுக்கு வாக்குறுதி அளித்த பின் அவர்களுடைய கப்பல்களும் 2-3 தினங்களில் அங்கு ஹார்முஸ் ஜலச்சந்தியை கடப்பதற்கு அனுமதி அளிக்கப் போவதான செய்திகளை ஜப்பானினுடைய வெளிவிவகார அமைச்சகமே உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் கப்பல்களை தடுக்கவில்லை, மூடவில்லை, எங்கள் எதிரிகளுக்கு மட்டும்தான் இது மூடப்பட்டிருக்கின்றது. இவர்களுடைய அச்சுறுத்தலுக்கு அஞ்சி இந்த ஜலச்சந்தியை நாங்கள் ஒருபோதும் திறக்க மாட்டோம். அவ்வாறு எங்கள் மின் நிலையங்கள் இலக்கு வைக்கப்பட்டால் எந்த பகுதிகளிலெல்லாம் இந்த அரபு நாடுகளுடைய மின்சார உற்பத்தி நிலையங்கள் இருக்கின்றன, எவ்வளவு மின்சார மெகாவாட் உற்பத்தி செய்கின்றது என்பது முதல், ஸ்டேலினுடைய மின்சார உற்பத்தி நிலையங்கள் இருக்கக்கூடிய அமைவிடம், உற்பத்தியினுடைய அளவு, ஒரு மின்சார நிலையத்தை தாக்கியளித்தால் எத்தனை நகரங்கள் பாதிக்கப்படும் என்பதை வரை துல்லியமாக வெளியிட்டு அமெரிக்க நட்பு நாடுகளையும் இஸ்ரேலையும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றார்கள். யாரும் நினைக்கலாம், எதற்காக ஈரானுடைய மின் நிலையங்களை தாக்கினால் அவர்கள் அரபு நாடுகளினுடைய மின் நிலையங்களை தாக்க வேண்டும் என அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டு விட்டார்கள். அமெரிக்காவினுடைய தளங்கள் இந்த அரபு நாடுகளில் இருக்கும் வரை, அமெரிக்காவினுடைய இராணுவம் இந்த அரபு நாடுகளில் இருக்கும் வரை அவர்கள் அமெரிக்காவினுடைய கூட்டாளிகள். அவர்களுக்கு அமெரிக்காவுக்கு தன்னுடைய நிலத்தை கொடுத்து இராணுவ தளம் அமைப்பதற்கு இடம் கொடுத்து அவனுடைய ஆயுதங்களையும் இராணுவத்தை நிறுத்தி வைத்தால் அவர்கள் கூட்டாளிகள் தானே. அப்படி என்றால் அமெரிக்க கூட்டாளிகளை நாங்கள் தாக்குவோம்.
ஏனென்றால் அவர்கள் அமெரிக்காவுக்கு எடுத்து சொல்ல முடியும், கூட்டாளிகளாக இடம் கொடுத்தவர்கள். இதுவரை ஈரான் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மத்திய கிழக்கு நாடுகள் எந்த நாடுகள் அமெரிக்க படைகளை வெளியேற்றுகின்றார்களோ அந்த நாடுகளை நாங்கள் ஒருபோதும் தாக்கப் போவதில்லை, அமெரிக்க படைகளுடைய தளங்களை வெளியே எடுங்கள் என்ற கோரிக்கையில் ஈரான் உறுதியாக இருக்கின்றார்கள். அதை மீண்டும் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே ஒருவேளை அமெரிக்கா ஈரானின் மின் நிலையங்களை தாக்கினால் ஈரான் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அரபு உலகமும் இஸ்ரேலும் முற்றாக இருளில் மூழ்கடிக்கப்படும் என்பதைத்தான் இந்த இடத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்னொரு விடயத்தையும் கூறுகின்றார்கள். எங்களுடைய மின் நிலையங்கள் மீண்டும் செயற்பாட்டுக்கு வரும் வரை கர்முஸ் ஜலச்சந்தியை முழுமையாக மூடிவிடுவோம். தற்போது சில நாடுகளுக்கு அவர்கள் கர்முஸ் ஜலச்சந்தியில் அனுமதி அளிப்பதால் ஓரளவுக்கு பற்றாக்குறை குறைக்கப்படுகின்றது. முழுமையாக மூடிவிட்டால் இன்னும் மிகப்பெரிய சிக்கலை இந்த உலகம் பார்க்கும். IRGC எதற்கும் தயாரான அறிவிப்புகள், அமெரிக்காவினுடைய மிரட்டல்கள், வேண்டுமென்றால் அரபுலக நாடுகளையும் ஐரோப்பாவையும் அச்சப்படுத்தலாம். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பினுடைய மிரட்டல்களுக்கு நேட்டோவும் ஐரோப்பிய நாடுகளும் அரபுலகமும் அடிபணிக்கலாம். ஆனால் ஈரான் ஒருபோதும் அடிபணிய போவதில்லை என்பதை இந்த 21 நாள் யுத்தத்தில் தெளிவாக பார்க்கின்றோம். தங்களுடைய தலைவர்களை கொன்றாலும் தளபதிகளை கொன்றாலும் எவ்வளவு பேரிழப்புகளை சந்தித்தாலும் அமெரிக்காவிடம் அடிபணியும் பேச்சுக்கே இடமில்லை என்பதைத்தான் அவர்களுடைய ஒவ்வொரு தலைவரும் திட்ட தெளிவாக கூறுகின்றார்கள், அதைத்தான் செய்கின்றார்கள். எங்களுடைய ஒரு கண்ணை பறித்தால் உன்னுடைய ஒரு கண்ணை பறிப்போம், எங்களின் 2 கண்ணை பறித்தால் 2 கண்ணையும் பறித்தெடுப்போம், கண்ணுக்கு கண் என்பதை போல அவர்கள் மிக கடுமையான ஒரு முடிவில் இருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய முடிவுகளும் உறுதியற்ற நிலைப்பாடும் ஒட்டுமொத்த உலகிற்கும் தான் பாதிப்பை ஏற்படுத்தப் போகின்றன. அவரிடம் மாட்டிக்கொண்ட இந்த அரபு உலகமும் மிகப்பெரிய அழிவை சந்திக்கப் போகின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் என்ற ஒரு அறிவிப்பை விடுகின்றார். லெபனான் மீது கண்மூடித்தனமான தாக்குதலை இஸ்ரேல் நடத்துகின்றார்கள். இதில் ஆயிரக்கணக்கான சிவிலியன்கள், லெபனான் பொதுமக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். சிவிலியன் குடியிருப்புகளை இலக்கு வைத்து தொடர்ச்சியாக அவருடைய கட்டிடங்களை தரைமட்டமாக்குகின்றார்கள். ஆனால் இந்த செயற்பாடுகள் ஒருபோதும் இஸ்ரேலின் தரைவழி நடவடிக்கைகளும் குண்டுவீச்சுக்களும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை மட்டுமல்ல, இது ஒரு தோல்வியுற்ற நடவடிக்கைகள் என்பதை நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். இஸ்ரேல் இதற்கு முன்பும் பல ஆண்டுகளாக இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தார்கள். ஆனால் எதிர்பார்த்த முடிவுகளை அவர்களால் அடைய முடியவில்லை, இனியும் அவர்களால் அடைய முடியாது என்பதை மேக்ரோன் தெளிவான ஒரு செய்தியில் குறிப்பிட்டார். அதனுடைய கருத்து, ஹிஸ்புல்லாக்களை ஒழிப்பதாக கூறிக்கொண்டு லெபனானினுடைய கட்டமைப்புகளை, கட்டிடங்களை, அரசு கட்டிடங்களை, மக்கள் பயன்படுத்தப்பட்ட கட்டிடங்களை குண்டு வீசி தரைமட்டமாக்குகின்றார்கள். லெபனான் குடிமக்களை கொண்டு குவிக்கின்றார்கள். இதைவர்கள் 2-3 வருடங்களாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஹிஸ்புல்லாக்களை இவர்களால் முழுமையாக தோற்கடிக்க முடியவில்லை. கசன் நஸ்ரல்லா முதல் நூற்றுக்கணக்கான ஹிஸ்புல்லா தலைவர்களையும் தளபதிகளையும் இவர்களை படுகொலை செய்துவிட்டார்கள். ஹிஸ்புல்லாவின் கதையே முடிந்துவிட்டது, ஹிஸ்புல்லா இனி எழுந்து வருவதற்கே வாய்ப்பில்லை என இஸ்ரேல் குறிப்பிட்டார்கள், அமெரிக்கா குறிப்பிட்டார்கள். ஏன் அமெரிக்க இஸ்ரேலுக்கு ஆதரவான தற்போதைய லெபனான் அரசு கூட குறிப்பிட்டார்கள், ஆயுதங்களை கலைந்து விட்டோம், இனி ஹிஸ்புல்லா கிடையாது என்பது. ஆனால் தற்போது ஹிஸ்புல்லா மிக ஆக்ரோஷமான தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள். வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் இடம்பெயர்ந்து செல்லும் அளவுக்கு அவர்களுடைய ராக்கெட் தாக்குதல் ஒருபுறம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவற்றை கூட்டி கழித்து பார்த்தால் பிரான்ஸ் அதிபருடைய கருத்துக்கள் மிகவும் சரியானது. மேக்ரோன் குறிப்பிடுகின்றார், நீங்கள் அப்பாவி லெபனான் மக்களை கொள்வதனாலும் பெய்ரூட்டிலும் தெற்கு லெபனானிலும் இருக்கக்கூடிய கட்டிடங்களை தரைமட்டமாக்குவதாலும் நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை அடையவே முடியாது. இதைத்தான் செய்கின்றீர்கள். ஹிஸ்புல்லாக்களை உங்களால் ஒழிப்பது கடினம் என்பதை மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் லெபனானுக்குள் தரையிறங்கி ஊடுருவிய இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் ஹிஸ்புல்லா போராளிகளுக்கும் இடையில் மிக கடுமையான மோதல், நேருக்கு நேர் துப்பாக்கி சண்டை ரத்வான் படையணிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடைபெற்றிருக்கின்றது. இதில் இஸ்ரேலினுடைய 2 மெர்காவா டேங்கிகளும் ஒரு துருப்புக்காவி வாகனமும் முற்றாக அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய காணொலி பதிவுகளை ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். எங்கள் வாட்ஸ்அப் சேனலில் அதை பார்வையிடலாம். அந்த துருப்புக்காவியும் டேங்கர்களும் பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் கூட வழியாக இருக்கின்றன. எனவே ஹிஸ்புல்லாக்களும் அங்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு நெருக்கடியை இஸ்ரேலுக்கு கொடுப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து கத்தார் இராணுவத்தினுடைய ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 6 கத்தார் விமானப்படையினர்
கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை கத்தாருடைய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது இந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் 6 பேரும் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் கத்தார் இதற்காக பயிற்சி செய்கின்றார்கள். யாருக்கு எதிராக தாக்குதலுக்கு இவர்கள் தயாராகின்றார்கள் என்பது ஒருபுறம் இருக்க, இந்த ஹெலிகாப்டர் உண்மையில் விபத்து ஏற்பட்டுத்தான் வீழ்ந்து நொறுங்கி இந்த 6 பேரும் கொல்லப்பட்டார்களா, அல்லது ஈரானினுடைய ஏவுகணை அல்லது ட்ரோன் ஏதாவது தாக்கி இந்த ஹெலிகாப்டர் வீழ்த்தப்பட்டதா என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்வி. அந்த கேள்விக்கான பதில்கள் அடுத்து வரும் நாட்களில் தெரிந்துவிடும். பலஸ்தீனம், லெபனான், ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்புகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை, மிலச்சத்தனமானவை என தெரிவித்து லண்டனில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய பேரணி தற்போது ஆரம்பமாகி இருக்கின்றது. லண்டனில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்துக்கு வெளியே அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிகப்பெரிய அழிவை உலகுக்கு செய்வதாகவும், உலகத்தை மிகப்பெரிய பேரழிவுக்கு உட்படுத்துவதாகவும், வலிந்த ஒரு நீதியற்ற போரை லெபனானிலும் ஈரானிலும் இவர்கள் மேற்கொள்வதாக, பாலஸ்தீனத்திலும் மேற்கொள்வதாக தெரிவித்து மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன. ஏற்கனவே அமெரிக்காவுக்கு இதுவரை போரில் ஆதரவில்லை என்று கூறிய ஸ்டார்மர் பிரதமர் தற்போது டியாகார்சியோ தளங்களை கொடுத்திருக்கின்றார். தன்னுடைய நீர்மூழ்கி அணுசக்தியில் இயங்கக்கூடிய கப்பலை அமெரிக்காவுக்கு ஆதரவாக அனுப்பியிருக்கும் சூழ்நிலையில் மக்கள் அரசுக்கு எதிராக திரும்பி இருக்கின்றார்கள் என்பதும் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அடுத்து சிரியாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலை அடுத்து சிரிய மக்கள் அகமத் அல் ஷாராவுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை தொடங்கி இருப்பதுடன் இஸ்ரேலுக்கு உடனடியாக பதிலடி கொடுக்க வேண்டும், இஸ்ரேலின் உடைய நட்பை நீங்கள் பாதுகாக்க வேண்டிய அவசியமில்லை, இஸ்ரேல் நமக்கு எதிரி என்று தெரிவித்து அல் ஷாராவினுடைய அரசுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள். இதில் குறிப்பாக இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்காவிட்டால் அடுத்து வரும் நாட்களில் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தப் போவதாக சிரியாவுக்குள்ளும் குரல்கள் எழுந்திருக்கின்றன. எனவே சிரியாவுக்குள்ளும் ஈரான் ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய குழுக்கள் தற்போது உயிர்ப்படைந்து விட்டனவா என்று கூறும் அளவுக்கு, இதுவரை இல்லாத அளவுக்கு அல் ஷாராவுக்கு எதிரான போராட்டம், இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துமாறு கோரி நடந்திருப்பது புதிய கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அடுத்து எண்ணெய் கப்பல்கள் ஹர்முஸ் ஜலச்சந்தியை கடந்து செல்வதற்கு $2 மில்லியன் செலுத்துவது தொடர்பாக ஈரான் சட்டமன்றத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதான செய்திகளை வெளியிட்டிருந்தோம். சில கப்பல்கள் $2 மில்லியன் செலுத்திய பின்னரே அந்த பாதையை கடந்து சென்றதான செய்திகள் கூட வெளியாக இருந்தன. இந்த நிலையில் இந்தியாவும் ஈரானுக்கு ஒரு கட்டணத்தை செலுத்திய பின்னரே அவர்கள் அந்த ஹர்முஸ் ஜலச்சந்தியூடாக சென்றிருக்கின்றார்கள் என்ற செய்திகளை பல அரேபிய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அவற்றை உறுதிப்படுத்த முடியவில்லை. அடுத்து ஜுவானில் எண்ணெய்க்கு பணம் செலுத்தும் நாடுகளுக்கு ஹர்முஸ் ஜலச்சந்தி வழியாக பாதுகாப்பான பயணம் அனுமதிக்கப்படும் என்பதையும் ஈரான் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே டொனால்ட் ட்ரம்பினுடைய அமெரிக்காவினுடைய பெட்ரோ டாலர் என்பது முடிவுக்கு வந்து பெட்ரோ ஜுவான் என்பது புதிய பொருளாதார மண்டலத்துக்குள் வரப்போகின்றதா என்பதும் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. எனவே யுவானில் பணம் செலுத்திய பின்னரே கப்பல்கள் ஹார்முஸ் ஜலச்சந்தியை கடந்து செல்லலாம் என ஈரான் அறிவித்திருப்பது ஈரானுக்கு பின்னணியில் சீனாவும் மிகப்பெரிய அளவில் செயற்படுகின்றார்களா என்ற கேள்விகளையும் விட்டு சென்றுள்ளது. இவைதான் தற்போது வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக மத்திய கிழக்கிலும் அது கடந்த உலகிலும் நடைபெறக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளையும் தகவல்களையும் அறிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.